நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேம்மா. இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜூம். இந்த குடினால அடிக்ட் ஆகிற பீப்புள் வந்து நிறைய இருக்காங்க. அதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து இட்ஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட். அதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து அவங்களுக்கு அந்த பாவம் பண்றதுக்குரிய இதுவே இல்லாத அளவுக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்றதுனால ஆல் த பார்டர்ஸ் ஆர் க்ளோஸ் நவ். So the human trafficking, especially women and children, human trafficking is reduced now. So they are feeling much more safer at this stage. And the third one was CO2 emission. I mean, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் air is fully polluted now. After this 3 or 4 weeks of lockdown, we see like we are almost 45 years back now. 45 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம வேர்ல்டு இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து CO2 எமிஷன் வந்து குறைஞ்சிருக்கு இந்த லாக்டவுனால. ஆக்சிடென்ட்ஸ் மோர் தென் 98% ஆக்சிடென்ட்ஸ் ஆர் accidental deaths are reduced now because of this lockdown. There are n number of people. I mean, compared to COVID-19, there are more people dying with accidents before the lockdown, but that's currently fully reduced now. And also rivers, like in India, Ganga river is like always we say Ganga is like completely dirty and things like that. But now the article says it's all getting pure. And I mean, all around the world, all the rivers are like consuming more pure water sources. And we all know birds and animals are freely moving across everywhere as opposed to before. So as Psalm 104 says, I mean, we should always enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. Psalm 105 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. இவ்வளவு நல்ல விஷயங்கள், நமக்கு கெட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக கூட இந்த நேரத்துல கூட நம்ம தேவனை நம்ம ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். தேங்க் காட் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஐ மீன் எல்லாரும் வந்து கர்ஸ் பண்றப்ப, எல்லாரும் வந்து வேதனையா அதை வந்து பயப்படுறப்ப இந்த நேரத்துல கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம எடுத்துட்டு போய் அவருக்கு காட் தேங்க்யூ ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டன் அட் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம அந்த நேரத்துல கூட நம்ம தேங்க் பண்ண போறோம். I request Sister Hipsy to lead us in prayer, just thanking him for all he has done, especially all these points. Thank you, loving Father. Father, this time we come into your presence to praise your name, Father God, to glorify your name, Father God. ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுது. இந்த வேளையிலே அப்பா ஒரே குடும்பமாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தருக்குள் உம்மை துதிக்கும்படி நாங்க வந்திருக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது we don't know how to give thanks to you, Father God. We give countless thanks to you, Father God. ஆண்டவரே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்க இந்த நாள்ல ஆண்டவரே நாங்க ஜீவிப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே நாங்க நிலைத்திருப்பது உடைய சுத்த கிருபை, நாங்க நிர்மூலமாகாது இருப்பது உடைய சுத்த கிருபை ராஜா. இந்த வேலையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில ஆண்டவரே அப்பா, பிரதர் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, இந்தியால பப்ஸ் கிளப்ஸ் எத்தனையோ தேசங்கள்ல இதெல்லாம் மூடப்பட்டிருக்குது ராஜா. அதனால ஆண்டவரே அப்பா எவ்வளோ நிறைய குடும்பங்கள் இது நிமித்தம் மகிழ்ந்து இருக்குது ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பழக்கத்தால் அடிமையாகி எவ்வளவு குடும்பங்கள் இதனால ஆண்டவரே சண்டை சச்சரவு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ்ல ஆண்டவரே இந்த குடும்பங்கள் இந்த காரணத்தினால ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருப்பதுக்காக ஸ்தோத்திர ராஜா.
you are a God who turn evil into good, Father God. இந்த லாக்டவுன் சீசன்லயும் ஆண்டவரே அப்பா நீர் இந்த நன்மையை நீர் செய்திருக்கிறீர் அப்பா. எத்தனையோ பேர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு இது ஒரு ஆண்டவரே தருணத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய மக்கள் மேல உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தகப்பனா இருப்பதுக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீ தீமையை கூட நன்மையாய் ஆண்டவரே நீர் வெல்லக்கூடிய வல்லமை உள்ளவர் அப்பா. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே குடி பழக்கத்தில் அடிமையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தாருங்கப்பா. மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுது ராஜா. உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா அந்த குடி பழக்கத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை நீர் தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து இந்த ஹியூமன் டிராபிகிங் உங்களுடைய பிரார்த்தனை வருகிற ராஜா. எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே விமன்ஸ் இதனால எத்தனை பேர் ஆண்டவரே இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நின்னு ஆண்டவரே அப்பா அவங்க ஆண்டவரே பிச்சை எடுத்து கொண்டு இருப்பார்கள் ராஜா. நாங்க பார்த்திருக்கிறோம் இந்தியால, இன்னும் சில கண்ட்ரீஸ்ல ஆண்டவரே இந்த சீசன்ல ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் நீர் கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆமா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அந்த விமென்க்கும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை நீ தந்திருக்கிறீர். அவங்களும் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே அப்பா மனமகிழ்ச்சியா இருக்கும்படி ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா இப்ப மட்டும் இல்ல அப்பா அந்த லாக்டவுன் சீசன்ல மட்டும் இல்ல, தொடர்ந்து அவங்களுக்கு ஆண்டவரே கவர்மெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ கொண்டு வரட்டும் ராஜா. ஆண்டவரே இது வேரோடு இந்த ஹியூமன் டிராபிகிங் இந்தியால மட்டும் இல்ல, எந்தெந்த தேசத்துல இருக்கோ எல்லா தேசத்திலும் அது ஆண்டவரே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படட்டும் ராஜா. இனி அது தொடரவே கூடாதுப்பா. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்ப வைங்க ராஜா. ஆமா ஆண்டவரே இதுல இருந்து ஆண்டவரே குழந்தைகளும் விமன்ஸும் அதுல இருந்து ஒரு விடுதலை பெற நீர் ஒரு வழியை வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் இதை குறைய செய்த தேவன் ஆண்டவரை பரிபூர்ணமான விடுதலையும் தர முடியும் ராஜா. நீர் அதை செய்ய போவதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த CO2 எமிஷன் இதுல இருந்து ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பெர்சன்டேஜ் இது குறைஞ்சிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலை மட்டும் இன்னும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தந்து எங்கள் தேசத்துல இந்த மாதிரி இந்த CO2 எமிஷன்ல ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலான என்விரான்மெண்ட் வரும்படி நீர் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா அந்த ஆக்சிடென்ட்ஸ் பத்தி ஆண்டவரே பிரதர் சொன்னது போல ஆண்டவரே 98% இது குறைஞ்சதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த கோவிட்ல இறக்குறாங்க, அதை காட்டிலும் ஆக்சிடென்ட்ஸ்ல அதிகமான மக்கள் இறந்திருக்கிறார்கள் ராஜா. ஆனா நீர் இந்த சூழ்நிலையில அதுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு வழியை திறந்திருக்கிற இது நிமித்தம் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சாவாமல் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே இந்த லாக்டவுனை நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நீர் எதை செய்தாலும் ஆண்டவரே நீர் நன்மைக்காக மட்டுமே செய்வீர் ராஜா. இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றிப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய மக்கள் பாதுகாப்போடு வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா உங்களுடைய மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்தருளுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அந்த ரிவர்ஸ் எல்லாம் ஆண்டவரே இந்த வாட்டர் பொல்யூஷன் நிறைய உண்டு ராஜா. அதுவும் இந்தியால ஆண்டவரே அப்பா இந்த வாட்டர் பொல்யூஷன் உமக்கு ஆண்டவரே ஏராளம் உண்டு. அதனால ஆண்டவரே இந்த வாட்டர் அனிமல்ஸ் மற்றும் நிறைய மக்கள் கூட பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீர் இதுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை தந்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நல்ல ஒரு கிளியர் வாட்டர் கிளியர் என்விரான்மெண்ட் நீர் தந்திருப்பதுக்காக ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து இதை கிருபை செய்யுங்கப்பா. இதுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தொடர்ந்து மக்கள் ஆண்டவரே எப்படி அதை யூஸ் பண்ணணும், வாட்டர் எப்படி டர்ட்டி பண்ணாதபடி ஆண்டவரே அதை பாதுகாப்பாய் வைத்துக்கொள்ள ஒரு ஆண்டவரே உணர்வை தாருங்க ராஜா. அதை தொடர்ந்து நீ நடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இப்பதான் ஆண்டவரே அப்பா நிறைய நாங்க பார்க்க முடியுது. ஆண்டவரே இந்த ஏர் பொல்யூஷன்ல இருந்து நீர் அதுலயும் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறீர் ராஜா. அப்பா ஆண்டவரே நாங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீர் ஆண்டவரே இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் நீர் தான், யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ், எல்லாத்தையும் நீர் தான் படைத்திருக்கிறீர் ராஜா. அது இந்த சூழ்நிலையில நல்லபடியா அதுவும் ஆண்டவரே அப்பா சந்தோஷமாய் பறந்து திரிய நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லாவற்றிலும் நீர் நன்மையை செய்திருக்கிறீர் அப்பா. நீர் நன்மை செய்கிற தேவன் அப்பா. நீர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல ராஜா. இந்த உலகத்துல என்னென்ன கொண்டு வந்தாலும் அது எங்களுக்கு நன்மைக்கு மட்டுமாக தான் இருக்கும் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரை எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை மகத்துவம் எல்லாம் நமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister. Thank you brother. Are we disconnected or what?
Thank you. See, the first prayer points we have seen for the world, I mean, the benefit that the world had received. And we should now look at the family. I mean, within the family, we gained more during this period. We had increased our family prayers. The personal time with God got increased because we got a few times, we are not traveling much. So we are spending more time with God. And also, I mean, beyond prayer, we also have a family time, a quality family time among ourselves, because there are lots of restrictions around the world, except the grocery. We are not going out anywhere. And healthy food at home. This is one of the greatest points, because I think, I mean, all around the world, I think people got used to it, to go to restaurants quite often and eat more junk foods quite often. That's currently reduced more. We all agree that the junk food intake is reduced during this time. And also, we should also thank exclusively for the food supply. I mean, if there is a food scarcity, we will have a lot of problem. There are a lot of stockpiling. There are a lot of criminal activities that might happen. But at this stage, purely by God's grace, we are with sufficient food supply. And for that, we should thank God. As Psalm 107:8-9 says, let's give thanks to the Lord for his unfailing love
and his wonderful deeds for the mankind. For he satisfies the thirsty and fills the hungry with good things. So even though we are going through a lot of turbulence, but God continues to bless us with all this thing. So I think we should thank God for what he has done in our life. I request Brother Isaac to lead us in this prayer points and thank God for what he has done. அன்பின் பிதாவே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரங்களையும் எங்களுக்கு திரும்பமாக எங்களுக்கு ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கின்ற கிருபைக்காய் நன்றி. இப்போதும் இந்த நாட்களிலே நாங்கள் லாக்டவுன் பீரியட் இருக்கும்போது தேவனே எங்களுக்காய் சென்ற நன்மைகளுக்காக நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். விசேஷமா எங்களுக்கு பர்சனல் ஃபேமிலியில டைம் தேவனே எங்களுக்காய் நல்ல ஜெபிக்க எங்களுக்கு நீ உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. இன்னும் மூடு அதிகமாக நாங்கள் கிட்டி சேர கிருபைக்காய் நன்றி துதிக்கிறோம். இந்நாள் ஆண்டவரே, இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் ஒழுங்கா பண்ணாமல் தம்பனை நாங்கள் ஜெபிக்காத எல்லாம் மன்னிக்கமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த கிடைக்கிற டயத்தில் ஆண்டவரே நாங்கள் நல்லா ஜெபிக்க தங்க கிருபிக்க நன்றி. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் உங்களே இன்னும் பற்றி நாங்கள் அறிவும் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அறிந்து சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்படுவதாய் எங்களை காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட ப்ரேயர் டைம்லையும் ஃபேமிலி ப்ரேயர் டைம்லையும் தப்பினே நாங்கள் நல்லபடியாய் இன்னும் அதிகமாக வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய துதிகளை தேவனாய் இருக்கிறீர். உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்துக்குள்ள எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன். அன்றை நீ கொடுத்திருக்கிற நன்றி துதிக்கிறேன். குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானமும் நீ பெருக செய்யணுமா ஜெபிக்கிறேன். அன்றவரே, உங்களுடைய எங்களுடைய ஃபேமிலிக்கு எதிராய் அன்றவரே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் காணப்படாதபடிக்கு நாங்கள் வெளியில போய் காத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி. இன்னும் வெளியில போயிட்டு வர மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நல்ல சேஃபாய் நீ காத்து இன்னும் அதிகமாக நம்ம ஃபேமிலி டைம்ல அதிகமாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த நாட்களிலே ஆண்டவரே வெளியில போகாதபடிக்கு நல்லபடியா எங்களுக்கு நல்ல ஒரு தேவையான ஆகாரத்தினை தந்து நன்றியை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொல் இந்த காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை நாங்கள் சீரியஸ் எடுத்துக்கொள்ள இல்லை என்றாலும் தப்பனே இதே போல சாக்கியம் கிடைக்காத அநேகர் காணப்படுகிறார் தப்பனே. அதுக்கு கிடைக்காத சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்க நன்றியை துதிக்கிறேன். ஆண்டவரே, வசனம் சொல்லுவது போல கர்த்தர் ஆத்மா தேட்டிய அந்த நீதி பாதையில் நடத்துகிறார் என்று போல தப்பனே ஆத்மாவிலே அந்த நீதி பாதையில் நடத்தியானவரே எங்க ஆத்மாவை செழிக்கப்பட கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம். அந்த விசேஷமா இந்த ஃபுட் சப்ளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஃபுட்காக நன்றி துதிக்கிறோம். Yes master, thank you Jesus. அநேக பேருக்கு இந்த ஃபுட் சப்ளை காணப்படியா இன்னும் வந்து சேராதபடி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய கரம் அவளுக்கு ஆண்டவரை இறங்கி உங்களுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரை எல்லாரும் நீதிமான்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரை எல்லா காட்டு மிருகங்களையும் நீர் போஷிக்கிறா இருக்கிறீர். எங்கள் மேலே கண் நோக்கி பார்த்து இந்த ஒருவேளை இந்த பாவங்களால் இந்த பிரச்சனைகள் வந்திருந்தாலும் தப்பனை தயவா நீர் உங்களுடைய கிருபியாய் நீர் இறங்கி அனைவருக்கும் ஆண்டவரே இந்த ஃபுட் சப்ளை கிடைக்க செய்வீராக. அதனால எந்த ஒரு கிரைமும் வராதபடிக்கு தேவனே உங்களுடைய பரிபூர்ண கரம் எங்கள் எல்சிலாவின் தேவன் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்திருக்க தேவன் நீர் உங்களுடைய ப்ரொவிஷன்ல எங்களுக்கு காணப்படுவது மாச்சிருக்கு காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. Thank you brother. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நம்மை சூழ்ந்த போதும் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பொழிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பொழிலும் எங்களை
மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம தேங்க்ஸ் கிவிங் பார்த்தோம். இப்போதான் நம்ம மெயினான இதுக்குள்ளேயே வரோம். நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் நம்ம இப்போ பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இப்போ நம்ம எல்லாருமே கேதர் ஆயிருக்கோம். we should pray for more things, especially எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இப்போ சர்ச்சஸ், நிறைய சர்ச்சஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி சர்ச்சஸ் ஆர் க்ளோஸ்ட். நமக்கு வந்து இப்போ டெக்னாலஜியில நல்லா வளர்ந்து இருக்கிறவங்க இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் லைவ்லையோ இல்லை ஜூம் இது மாதிரியான அப்ளிகேஷன் மூலமாகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் இன்னமுமே நான் வந்து ஐ ஹியர் ஃப்ரம் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஹோம் இன் இந்தியா அண்ட் a few places, CSI Church Argoton, TLC, lots of churches are completely closed. They don't have the technology to conduct churches every Sunday, and they're not going to the churches. As Amos 8:11 says, the days are coming, declares the sovereign Lord, when I'll send a famine through the land, not a famine of food or a thirst for water, but a famine of hearing the words of the Lord. So இந்த ப்ராஃபஸி சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையான்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். வெதர் he is meaning the same thing, we don't know. I mean, இததான் அவர் சொல்ல வராரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த நேரத்துல சர்ச்சுகள் எல்லாம் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு சில சர்ச்சஸ் சொபிஸ்டிகேட்டடா இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற சர்ச் இதுல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படிதான் பார்த்தாலும் ஒரு சர்ச்சுக்கு போய் நம்ம ஒரு சுதந்திரமா ஒரு ஃப்ரீ மூமெண்ட்ஸோட ஒரு வர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வராது. அதனால இந்த எல்லா கேயாஸும் சீக்கிரமே முடியணும். நம்ம மீண்டுமாக கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கணும். அந்த ஒரு நாள் வரணும். அதுக்காக கூட நேரத்துல கூட நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம். இந்த ப்ராசஸ் எல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்கள் சீக்கிரமா வரணும். இந்த லாக்டவுன் எல்லாமே போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்லி so that all the churches can open, or so that they can worship God and they can do, I mean they can thank God, worship God and glorify God. அது இந்த நேரத்துல கூட தடப்பட்டிருக்கு நம்ம உணர்றோம். இந்த நேரத்துல கூட அதற்காக கூட நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம். I request Uncle John to lead us in prayer. Our Heavenly Father, we come to you with a humble heart, Lord, as we live this time. The entire world which is denied of hearing your word, especially those who are working among the people to spread your gospel. Lord, we pray that the people who are eager and hungry for your word shall be satisfied by your word, Lord. We pray that let your spirit fulfill their desire. As your word says, delight yourself in God so that He will give you desires of their heart. We pray that the people who are hungry for your word will receive your word in abundance. Especially, Lord, we know that mission fields where there is no church building, there is no question of technology available to share, have a fellowship, and there are many people who are falling out of the faith because there is no existing there. In Chinese, Lord, especially when missionaries are working in a field where there is no concrete building even, we commit them into your grace once again, Lord, to remember them so that you will bind them together with your love, where the cords cannot be broken. Lord, let your mighty power work among the missionaries who are working on those fields, so that we will look up to you and come to you and find the shelter, Lord, as the righteous will run to the tower and find its refuge. We pray that those people who are eager to come to your light will find the refuge in your name, Jesus Christ. We commit especially, Lord, the dry states like Odisha and Maharashtra and tribals of northern states in Bihar. Lord, we pray that these states will find your light in this time of the pandemic, Lord. We pray that all the missionaries who have gone from south will be able to find encouragement in their Yes, Master.
especially when they are away from home. They're denied of all the comforts and all the sacrificial living. Lord, we pray that they will be able to find only satisfaction in you. We pray that all the people, our government and all the neighborhood will be able to support them in this time, Jesus. Let them not gain any enmity, but let Satan be bound in those areas, so that wherever they go and spread the gospel, let your miraculous power will bring healing to the people, Jesus, so that many more will turn to you in this time, so that the people will repent for their sins and confess that Jesus Christ is Lord in their heart and come to your fold, Jesus. Thank you once again for giving us this opportunity to share one another's love through this technology. And we thank you once again for this, Jesus. I ask this in Jesus' name we pray. Amen. ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். நன்றி ஆண்டவரே. The next prayer points, we should also look at the other side of the coin. We saw that there are lots of gain during the lockdown, but we should also look at the other side of the coin. Like, the pornography access is increased drastically now just because people are locked down, and domestic violence is increased, and child abuse is also increased. As Romans 12:1 and 2 says, therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is good, pleasing and perfect will. God doesn't expect us to do sin. God dislikes sins. God hates sin, in fact. So we should get purified. God cannot accept these things at any cost. We should humble ourselves and get away from this. Throughout the world, I think people should get away from this and get closer to God. I request Sister Mercy to lead us in prayer for all these points, so that people can be sinless and seek God's presence. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. விண்ணகத்திலே ஆண்டவரே, உம்முடைய தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று எந்நாளும் துதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவர் நீர். துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவர் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்கள் துதிகளுக்கெல்லாம் பாத்திரராய் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் நம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால வந்த இன்னும் ஒரு அடிஷனலா வந்திருக்கிற இந்த கேடு, இந்த காரியங்களை நம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த
pornography எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ஆண்டவரே. வீட்டுல சும்மா உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த இன்டர்நெட்ல பிரவுஸ் பண்ணி ஆண்டவரே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற மக்களை உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே டொமஸ்டிக் வயலன்ஸ் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களிலே கர்த்தாவே சமாதானமின்மை, கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே ஆர்கியூமெண்ட்ஸ், அதனாலே அடித்தடி வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே சைல்ட் அபியூஸ், விமன் அபியூஸ், என்னென்னவோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. அவங்களுடைய அபியூசஸோட ஆண்டவரே வேற வழியே இல்லாமல் ஆண்டவரே இந்த கர்த்தாவே விக்டிம்ஸ் எல்லாரும் டிராப் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காரியத்தை எல்லாம் உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் நீர் ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை கூர்ந்து மனது உருகி ஆண்டவரே அவர்கள் மேல் இறங்கி ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் நீர் விடுவித்து அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு மனதிலே சமாதானத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இவர்களுக்காக ஆண்டவரே ஹெல்ப் பண்ற பிள்ளைகளை நீர் எழுப்ப வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சப்போர்ட் them on their leaning sides Lord. அவங்க எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நாடி தேடி சாய்ந்து கொள்கிறார்களோ ஆண்டவரே பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆட்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்கள் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருப்பார்கள் ஆண்டவரே. இந்த மாதிரியான எவ்வளவு கெட்ட காரியங்கள் உலகிலே நடக்கிறது கர்த்தாவே, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மனநிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா கர்த்தாவே ஏக்கங்களையும் இன்னல்களையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் ஒருவேளை உம்மை நோக்கி கூப்பிடலாம், உண்மையான தேவன் ஒருத்தர் இருப்பாரா, கடவுள் ஒருவர் இருந்தால் எங்களுக்கு இது நடக்குமா என்றெல்லாம் அவர்கள் நினைக்கலாம் ஆண்டவரே. இந்த தேவையில்லாத அடல்ட் சைட்ஸ பாக்குறவர்கள் கர்த்தாவே அந்த இன்பத்திலே கழித்து கொண்டிருக்கலாம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஐயா இதெல்லாம் உமக்கு அருவருப்பான காரியம் என்பதை அவர்கள் உள்ளத்திலே நீர் உணர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர்களை நீர் உணர்த்துவீராக ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அதை விட்டு திரும்பத்தக்க மனதை அவர்களுக்கு நீர் தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மனதை நீர் தொடுவீராக. கண்டித்து உணர்த்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். அவர்களுடைய மனதிலே ஆண்டவரே அந்த நெருடல் வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் அதை கர்த்தாவை விட்டு மனம் திரும்ப நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்கு இந்த இக்கட்டான காலத்திலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீர் எழுப்ப வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்படியே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எப்படியாவது ஆண்டவரே உமது கரத்தை நீட்டி நீர் விடுதலை தர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். இவர்களுடைய மனதோட கூட நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இவர்களை நீர் தொட்டு இவர்களை காவல் காத்து ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர கிருபை செய்து தாரும் ஆண்டவரே. அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள் அதை விட்டு ஒழிந்தோடும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களுக்கு கர்த்தாவே நீர் இறங்கி கிருபை செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் உமக்கேற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க எங்களை நீர் மாற்ற வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவே உம்முடைய பரிபூர்ணமும் உமக்கு உகந்த உம்முடைய பரிபூர்ண சித்தமும் உமக்கு உகந்த காரியமுமா இருக்கிறபடினாலுமே நாங்க துதிக்கிறோம் தேவரீ கர்த்தாவே. நாங்க இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ்ல லிஸ்ட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கண்கள் காண்கிறது. எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சகலமும் உம்மது கண்களுக்கு வெளிச்சமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. உம்முடைய கர்த்தாவே கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கண்கள் பூலோகம் என்றும் எங்கும் சுற்றி தெரிகிறது என்று நாங்க வாசிக்கிறோமே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர் ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் விடுதலையை தர வேண்டுமாய் இந்த இக்கட்டிலிருந்தும் அழிவிலிருந்தும் ஆண்டவரே அழுக்கிலிருந்தும் அவலட்சணமான காரியங்களிலிருந்தும் விடுதலை தந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே பிரகாசம் அடைய விடுதலை அடைய கிருபை செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister. Amen.
அதிசயம் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே அவந்தய வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே அவந்தய வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் Amen. We come to a very important prayer points. We should pray for key workers. All that I have listed here are really key workers, including world leaders, because they are the one who make decisions. If they make incorrect decisions, we all will be in problem. As you can see, Germany have a different policy in place. Italy have a different policy in place. France have a different policy in place. US have a completely different aspect of when they wanted to reopen and when they wanted to completely remove the lockdown. They need to make the right decision at the right time so that people can be safe. And we shouldn't forget the truck drivers, because they are the one who gives us the food.
and also the food producers. I mean, if they don't make enough food, then we all will be in big problem, especially at this lockdown. And I mean, beyond all these three people, I think the police and the doctors and nurses are very crucial, and they are the one who save our life at this crucial time. நிறைய நியூஸ் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம். 20 years old nurse after labor she passed away. அது மாதிரி நிறைய டிராஸ்டிக்கான நியூஸஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவங்க எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் they sacrifice their life to save us. அவங்களுக்காக இந்த நேரத்தில் கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும். அவங்க சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எனஃப் பிபி கிடைக்கணும், இன்னும் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கணும். எஸ்டர்டே நான் பிபிசி ஆர்டிகிள்ல படிக்கிறப்ப அவங்க சொல்றாங்க, பிரைவேட்ல வச்சிருக்கிற பிபி வந்து மச் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு நிறைய அந்த பிபிஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியில இருக்குன்றான் அந்த ஆர்டிகிள்ல நான் பார்த்தேன். அது மாதிரி எல்லா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸுக்கும் ஹை குவாலிட்டியா பிபி கிடைக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் நிறைய நமக்கு கேள்விப்பட்டோம். லாஸ்ட் வீக்லாம் கூட நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் நமக்கு தெரிஞ்சவங்களே கூட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் இனிமே இது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடாது. அவங்க எல்லாருமே சேஃபா இருக்கணும். அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆர்மியை நம்ம இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் ஆர்மி. அவங்களுக்காக இந்த நேரத்தில் கூட நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆல் த பப்ளிக் ஃபேசிங் ஸ்டாஃப், அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். முக்கியமா இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 1 in 3 in the UK are from minority community. ஏன்னா அதுக்கு இன்னும் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. வெதர் ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் ஆர் மோர் மைனாரிட்டிஸ் ஆர் டுவர்ட்ஸ் பப்ளிக் ஃபேசிங் ஸ்டாஃப்ஸ், அதனால தானா இல்ல அவங்கெல்லாம் லெசிமியான்னு தெரியல. ஆனா 1 in 3 ஆர் ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ இவங்க எல்லாத்துக்காக இந்த நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணணும். கீ ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் இருந்தா இந்த குரூஷியலான டயத்துல we will be in a big mess. ஸோ இவங்களுக்காக கூட இந்த நேரத்தில் கூட நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். I request Sister Cynthia to lead us in prayer. Loving Heavenly Father, thank you, Jesus, for this time as we are gathered together. Lord, another week had gone past, but we are still here, Lord. We thank you and we praise you, Lord. Lord, you have protected us, Lord. Lord, we pray for all the public-facing staff like police and supermarket workers and Lord, the nurses and doctors and cleaners and porters, everyone who is coming in contact with these people, Lord. We pray that your blood is covered by each one of them, Lord, that nothing will come near them, Lord. Lord, you have given what we can do, Lord. But Lord, we pray for your protection around each one of them, Lord, that they will be not affected with this virus, Lord. Lord, we pray that all the patients who are in the hospitals as well, Lord, we pray for their healing too. Lord, we pray for the food producers. Lord, we also heard that so much of produce are getting decayed because there are not enough people to harvest them, Lord. Lord, we pray for all the food producers, Lord. Let them have the right amount of staff to make those produce safely reach the market and supermarkets, Lord. Lord, help them, help the truck drivers as they take them around and travel them around, Lord. We pray for them to protection for each one of them too, Lord. Even people who are delivering, the postman, delivering stuff, and also all the courier people that are moving around while we are in the house, Lord. Lord, we bring each one of them, Lord. We thank you and praise you for each one to do these works courageously, Lord. Lord, we bring at this time the important people of all the leaders of every country, Lord. We bring each one of them, Lord. Let their decisions be made from your wisdom, Lord. Lord, let you guide each one of them, Lord. Help them not to slip away from anything that is of their own wisdom, Lord.
but help them to make the right decision, which will be the right one for each one of the citizens, Lord. Lord, we pray for especially for our country here, and we pray for the leaders here, the important people who are making decisions about ventilators and the mask and the gloves and whatever equipment that is needed, Lord. Help them to give wisdom, Lord. All the testing equipment, Lord. We need more tests, Lord, to happen in this country, Lord, so that each one of them be tested and to safeguard them, Lord. Lord, you are looking from above, Lord. Help each one of them to make the right decision. Lord, let your wisdom come from above, Lord, and not human wisdom. We pray for each one of the key workers again, Lord. In Jesus' name we ask. Amen. Amen. Thank you, sister. सर्व सृष्टिக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். Alleluia. வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பார். மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மிடம் பழகிறோமே, எங்குகிறோம் ஆசி பெறவே. Alleluia. Alleluia.
Thank you, sister. We have come towards the end of the prayer points, the last prayer point, but it's not the least one. It's an important time that we all should repent and rehabilitate from whatever the situations we are going through. Especially, I mean, we all familiarize with detoxification. I think we all go towards detoxifying our external body. But this is the important time where we need to detoxify our inner hearts, clean up all the mess that we had done so far. எல்லா அசுத்தங்களையும் இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்னாடி நம்ம சரிப்படுத்துற நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நேரத்துல கூட நம்ம எல்லாரும் இதுக்காக ப்ரேயர் பண்ணணும். அதாவது இந்த ரிப்பர்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டைம். இந்த டயத்துல எல்லாரும் நிறைய கன்ஃபியூஷன் சொன்னாலும், ஆல் ஓவர் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் என்னென்னமோ சொன்னாங்கனாலும், எல்லாரும் ஒரே வேர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து இந்த ரிப்பர்டன்ஸ் தான். முக்கியமான டயத்துல இருக்கிறோம்னா, இந்த குரூஷியலான டயத்துல இருக்கோம்னா, இந்த ரிப்பர்டன்ஸ், இந்த ஒப்பு கொடுத்து கடவுளோட ஒரு சரியான பாதையில நம்ம செல்றதுக்கு இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கறது தான் வந்து சரியா இருக்கும். நம்ம 2 Chronicles 7:14 வாசிக்கிற மாதிரி, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and I will forgive their sin and will heal their land. So நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து, இந்த உலகமே ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னாடி திரும்புறப்ப கண்டிப்பா தேவன் வந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரமா மீட்டு எடுத்துட்டு வருவார்னு நம்ம ஆணித்தனமா நம்புறோம். We strongly believe God will definitely heal the land if we come correct with God. So shall we pray? Shall we pray for the repentance and the rehabilitation? I request Brother Andrew to lead us in prayer. அதுக்கு முன்னாடி I want to read a verse. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Sure. Sorry to take a few minutes to explain this. எல்லாருக்கும் பைபிள் இருக்குமானா திருப்பிக் கொள்ளுங்க. ஐசையா 26 verse 20, 21 also. ஏசாயா 26 20 21 வசனங்களை நானே வாசிக்கிறேன். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சின்னம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, there are super powers. யாருமே அசைக்க முடியாது. anything happens immediately they have spies. எந்த நாட்டுல என்ன நடக்குது கண்டுபிடிச்சிடுவாங்க. no one can hide. ஆனா இந்த சின்ன வைரஸ் nobody is able to identify. யாரும் கண்டுபிடிக்க முடியல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு பக்கம் டெத் ரேட் இருந்தாலும் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. சர்ச்சிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் மூடந்து. ஹிஸ்டரியில இதுவரைக்கும் ஹிஸ்டரி நெவர் ஹர்ட் ஆஃப் திஸ் இன்சிடென்ட். ஆனா இப்படி பார்க்கும்போது ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்குது. If healing has to take place, God will ask the church. Church is responsible. உலகத்துல நன்மை வரணும்னா சபைக்கு தான் அதுக்கு பொறுப்பு. ஏன் இன்னைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, God is doing the purification. Any process, any purification, pain இல்லாத, loss இல்லாத இருக்காது. It has to have. நம்ம யோசிக்கலாம், ஐயோ ஆண்டவர் கண்ணு இல்லையா, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. But when God has to judge, who can stop his hand? அதே நேரத்துல பார்க்கும்போது வேதத்துல பார்க்கிறோம், யாத்திராகமத்துல ஆண்டவர் எகிப்தின் தலைப்பிள்ளைகளை அடித்தார். அப்போ கூக்குரல் இல்லாத ஒரு வீடு இல்ல, எல்லா வீட்லயும் கூக்குரல்.
ஆனா இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது அவங்க ஆடு மாடு கூட ஒண்ணு வரல, அவங்க தலைப்பில் ஒண்ணு இல்லை. ஏன்னா ஆட்டுக்குட்டியான பரிசுத்த ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவளுக்கு தெளிக்கப்பட்ட சங்கார தூதன் அவங்க வீட்டெல்லாம் கடந்து போறான். அப்படி இருக்கும்போது நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து, அப்ப ஆண்டவரே இதை நமக்கு அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு ரிஷி சுனாக் இந்த சான்சலர் சொல்றாரு, the furlough can be extended up to June அப்படிங்கிறார். இப்படி போன ஒரே நாள் 1990 or 89 நினைக்கிறேன், ஹெவி ஸ்னோ அப்ப நான் இருந்தப்போ ஒரு நாள் லாக்டவுன் ஒரு நாள் நடந்துச்சு. ஹோல் ஆஃப் லண்டன், நாட் ஹோல் ஆஃப் இங்கிலாந்து இல்ல, லண்டன் லாக்டவுன் ஆயிடுச்சு. அன்னைக்கு உள்ள ஒரு நாள் லாஸ் மாத்திரம் 1 பில்லியன். இப்ப யோசித்து பாருங்க, months together lockdown, how many billions it's lost. எத்தனை பேருக்கு வேலை? they expecting 2 million people lost their lives, their jobs. Economy is going down. நிறைய பேருக்கு வேலை இல்ல. ரெட்டிங் டவுன் சென்டர்ல ஒருத்த வேலை தேடி தேடி கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கலாம். ஒரு லேடி ஓக்கிங்ஹாம்ல கேன்சர் பேஷண்ட், விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல. 5 hours she stood in the queue. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. 5 days she went hunger. பசியா இருந்தாங்க. இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ். நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு கொடுமையான காரியங்கள் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஒழித்து கொண்டு தேவனுடைய சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துல இப்படி ஃப்ரைடே மாத்திரம் ஜெபம் பண்ணா பத்தாது. ஏன் நம்ம ஃபேமிலில இந்த டெத் வரக்கூடாது? மை கொஸ்டின் இஸ், when we hear everywhere death, why it is not happening? ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபையின் இலக்கணம், the meaning of grace, we literally know now. ஆண்டவருடைய கிருபை எப்படி ஒவ்வொரு காத்து வருதுன்னு சொல்லிட்டு, அதனால இந்த கிருபை நாம் போக்கடிக்க கூடாது. we should not take God's grace for granted. தயவு செய்து, இதுவரைக்கும் கடந்து போச்சு, that's fine. ஆனா இந்த கொடூரமான நாட்களிலே நாம் ஜெபித்தா நம்ம குடும்பங்களை காப்பார். நிறைய பார்க்கும்போது ஹெல்தி பீப்புள், நோ அண்டர்லைங் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அவங்க போறாங்க. நான் ஒரு கிளிப் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு, ஜெனிஃபர் என்ற ஃபேமிலி. ஜெனிஃபர் இஸ் ஸ்டில் இன் ஐசியூ. நாளைக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அம்மா இஸ் ஆல்ரெடி டெட். அவங்க பரியலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கேயே. அப்பா பிகாஸ் ஆஃப் திஸ் ஷாக், அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்பா அங்க இருக்கிறாரு. ஹஸ்பண்ட் வீட்டுல கொரோனா வைரஸ் வந்து இஸ் ஐசோலேட்டட். they have a 1-year-old or 2-year-old baby. யார் அதை பார்ப்பாங்க? இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ். 28-32 வயசு கேரிபியன் நர்ஸ், she died. நர்ஸ் died. நர்ஸுக்கு ஒரு ரிலேட்டிவ் இங்க கிடையாது. she has a 12 or 11 years old girl baby and the girl is left orphan. கொஞ்சம் யோசித்து பாருங்க. there are families, the wives lose the husband, she becomes widow. Husband lose the wife with the children, and children are becoming orphan. Dr. Peterton and the family எடுத்து பாருங்க. He treated Vimala. I got 2 young children, wife. இன்னைக்கு என்ன பார்க்கறேன்னா, இந்த ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து சொன்ன செப்பனியா 1:18 வாசிக்கிறோம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாட்களிலே அவருடைய பொன்னும் அவருடைய வெள்ளியும் அவளை ரட்சிக்காது. நீ எவ்வளவு பேருனாய் இரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. போரிஸ் ஜான்சன் வாஸ் அட்டாக்ட். சவுதி அரேபியால ராயல் ஃபேமிலியில 150 people attacked with the COVID virus. இப்படி ஸ்பெயினுடைய கிங் குயின் இறந்து போயிட்டாங்க தெரியுமா? அப்புறம் இஸ்ரேலுடைய அந்த மொசாட் அப்படின்ற அந்த சீக்ரெட் ஏஜென்சி ஹெட், அவருக்கு கொரோனா வைரஸ் வந்துச்சு. இப்படி கனடாவுள்ள பிரைம் மினிஸ்டருடைய ஒய்ஃபுக்கு கொரோனா வைரஸ். இப்படி வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மனுஷனால ஒண்ணு செய்ய முடியாது. அப்புறம் ஸ்பெயின் இல்ல, இட்டாலிக்கு இங்க என்ன சொன்னார் தெரியுங்களா? ஓப்பனா கையை உயர்த்திட்டார். என்னால ஒன்னும் செய்ய முடியாது, எனக்கு ஒன்னும் செய்ய தெரியல, டெத் ரேட் இஸ் கோயிங் அப் அண்ட் அப், எனக்கு செய்ய தெரியலன்றாரு. லாஸ்ட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே அப்போ American president, who's that? Donald Trump, என்ன சொன்னார்னா,
20,000 faith leaders எல்லாருக்கும் சொல்லி வாங்க அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. தேசத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இப்ப சுத்திகரித்து கொண்டு செய்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி அதான் நடக்குது. அதனால we cannot ask God ஏன் இது செய்றீங்க, but we can only pray. ஆண்டவருடைய கிருபை நம்ம காத்துக்கொள்ளும். சீக்கிரம் இந்த வைரஸ் நிறுத்தப்படணும். இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வேக்சின் டெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணா it will be a success. சீக்கிரம் அதுக்குள்ள வரணும். Until such time death rate போயிட்டே இருக்குது. 14,500 as of today. Every day it's in the same ratio. 800, 700, 800, 900 போயிட்டு இருக்குது இங்கிலாந்துல. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு கொரோனா வைரஸ் வந்து ஒரு பிள்ளை மரிக்குமானா how pathetic it is. இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, if anybody's happened, யாரோ ஒரு வீட்டுல நடந்துச்சு, we can only sympathize. போயிட்டு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா பேசுவோம், சும்மா போன்ல பண்ணிக்குவோம். we just express our condolences. அவ்வளவுதான் ஒழிய physically we cannot go. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ போனா நம்மளுக்கு வந்துருமே அப்படின்னு பயப்படுறாங்க. இவ்வளவு கொடிதான நாட்களில let us hold on to the feet of the Lord. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதனால தேவனுடைய பாதப்படியை பற்றி கொண்டால் வழி இல்லை. அதனால it's good we pray, it's good we gather on Fridays, but it's not enough. Every family இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே பார்க்க முடியாது. லாக்டவுன் பண்ணி ஃபேமிலி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணது போதும். ஓபன் பண்ணுங்க, நியூஸ் பாருங்க, go to the internet and see. There are number of pages. Dharavi, you know that the biggest slum in Bombay, nearly 1 million people live. இன்னைக்கு நான் GPS ராபின்சனுடைய அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிறேன். தாராவில இருந்து ஒரு லேடி போன் பண்றாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்கணும்னு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்கிறாரு என்ன அப்படின்னா, தாராவை பற்றி சொல்லுங்க. நான் சொல்றாங்க, a small room 5 to 6 people. எங்க அவங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது? தாராவில மாத்திரம் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா it will be a great loss, great the uncontrollable measures. இவ்வளவு கொடிதான நாட்களுக்குள்ள தேசம் கடந்து போயிட்டு இருக்குது. அதனாலே ஜெபித்தால் ஒரு வழி இல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கையை மாறணும். That's what my intention is. Please, ஃபேமிலியா இருக்கும்போது உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபித்தால் ஒழிய ஆண்டவர் சூழ்நிலை மாற்ற முடியாது. இந்த வசனத்தின்படி என் ஜனங்கள் உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு பழி கேட்கிறார், பதில கேட்கிறார். தங்களை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலக்கி தேவ சமூகத்தில் இருக்கும்போது பரலோகத்தில் இருக்க தேவனை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நாம் ஜெபித்தா உலகத்தின் பாவத்தை மன்னித்து நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டிடுவேன். I will heal the land. லேண்ட்ல ஹீலிங் வரணும்னா we have to cry. அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம் இதுக்காக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஆண்டவரே, மத்தேயு 14:14 வாசிக்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்ட போது அவர் மீது மனது உருகினார் என்று வாசிக்கிறோமே. இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது தேசத்தின் அக்கிரம நிமித்தம் ஆண்டவரே பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறபடினாலே கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆண்டவரே எல்லாம் உட்பட்டு இருக்கிறோம். நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனால தேவ கிருபை இந்த அழிவிலிருந்து எங்களை காத்துக் கொள்கிறதுக்கான என்றோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தருடைய சினம் கடந்து போக மட்டும் அறைக்குள்ளே நீ ஒளித்துக் கொள்ளுன்னு வாசிக்கிறோமே. அப்படியா கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பமாய் எங்களை ஒளித்து வைத்திருக்கிறதாவுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்து போகிற எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ என்ஜினியர்ஸ், எத்தனையோ டேலண்டட் பீப்புள், அவர்களை காட்டிலும் நாங்கள் எந்த விதத்துல மேலான நல்ல ஆண்டவரே. ஆனாலும் தேவ கிருபை எங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் எங்கள் குடும்பத்தில் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பஞ்ச காலத்தில் தேவ ஜனங்களை போஷிக்கிறவர். நீர் ஆண்டவரே இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையில போதுமானவரா இருக்கிறதாக நம்மளோடு துதிக்கிறோம். என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காத்துக்கொள்ளும். விசேஷமாக இந்தியாவிலே எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒருவருக்கு
ஆண்டவரே கொரோனா வைரஸ் வருமானால் நாங்கள் இருந்து போன் செய்யதான் முடியும், ஒன்று செய்ய முடியாது, போகவும் கூட முடியாது. ஆனா எங்க ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாவலை தருவீராக. உங்களுடைய கரம் கூட இருந்து அவளை விலக்கி காக்கட்டும். ஆண்டவரே டெய்லி ப்ரொவிஷன் இல்லாதபடி கஷ்டப்படுகிறார்களே, அவளுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே அப்பா அன்றாட எசென்சியல் கமாடிட்டிஸ் கிடைக்கட்டும் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக இண்டிபெண்டன்ஸ் பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். சபையே நம்பி அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். இந்த நாளிலே 1 மாதம் 2 மாதம் ஆகிறது, சபைக்கு எந்த இன்கம் இல்லை கர்த்தாவே. அவர்கள் எப்படி பிழைப்பார்கள் ஆண்டவரே? சபையின் விசுவாசிகளை சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் இரக்கம் செய்வீராக, சூழ்நிலை மாற்றும். நாங்கள் ஜெபித்தால் கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கட்டிடுகிறோம் வாசிக்கிறோமே. தேசத்துக்கு சேமம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பு வரட்டும், உம்முடைய இரக்கங்கள் தேசத்துக்கு கிடைக்கட்டும், தேவனுடைய அதிகாரிகளுக்கு கிடைக்கட்டும் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்கால்களை போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தினுடைய திருப்புகிறார் என்று வாசிக்கிறோமே. ராஜாக்களுடைய இருதயத்தை, அதிகாரங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவீராக, நல்ல திட்டங்களை தருவீராக, ஆண்டவரே தைரியப்படுத்துவீராக, அவளை கர்த்தர் ஆண்டவரே பாதுகாப்பீராக, அவள் குடும்பங்களை காப்பீராக. ஆண்டவரே அவள் எடுக்கிற தீர்மானம் ஒவ்வொன்றும் மக்களுக்கு நன்மை கொண்டு வரட்டு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கைவிடப்பட்ட ஆண்டவரே விடோஸ்க்காக ஜெபிக்கிறோம், அது வைஃப்ஸை இழந்த ஹஸ்பண்டுகளுக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கொத்து கொத்தாய் மக்கள் மறிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் சும்மா இருக்க முடியல கர்த்தாவே. அறையிலிருந்து ஜெபிக்கிறதை காட்டில் வேற ஒன்று செய்ய முடியாதவர்களா இருக்கிறோம். கர்த்தர் மனதிருங்கும், மனதுருக்கமுள்ள கர்த்தர் சீக்கிரத்திலே நம்முடைய கரத்தை தேசத்துக்கு நீட்டுவீராக. இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லைகளிலே ஆட்டுக்குட்டியான பரிசுத்த தரத்தை தெளிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாவூருக்கு நேரிடாதுன்னு சொன்ன தேவன் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இறக்கவில்லைனால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படியாக நம்முடைய வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையிலே பலிக்கட்டும் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தினுடைய ஆண்டவரே வயோதிபருக்காக ஜெபிக்கிறோம், above 50 above 60 உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மரணத்தின் பயங்கள், ஆண்டவரே எல்லா டவுட்ஸ், எல்லா விதமான சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறத வாசிக்கிறோமே. நம்முடைய வாக்குத்தத்தம் அப்ப ஜீவனுள்ளதாய் எங்கள் வாழ்க்கையில பலிக்கட்டு ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு எங்களுக்கு உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஜெப வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ரகசிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. துன்மார்க்கத்தின் நினைவுகளையும் அக்கிரமக்காரத்தின் வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள்னு வசனம் சொல்லுகிறதே. எங்கள் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறதே. ஒருங்கின உள்ளத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்து ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஜெபித்து தேசத்துக்காய், குடும்பங்களுக்காய், சபைகளுக்காய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கூட்டி சேர்த்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா குடும்பத்தினுடைய பாதுகாவல் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். மறுபடியும் சந்திக்கும் போது அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother. Very meaningful song. Shall we all sing from bottom of our heart? Let's confess and repent and just sing together the song. Yeah. In Christ alone, my hope is found. He is my life, my strength, my
behold, here in the power of Christ I stand. Here in In the the power power of of Christ Christ I stand. Thank you. Thank you all so much. Over to Sister. Thank you, Robin. Thank you so much for leading that. Abhi, and the other prayer request எழுதுனீங்களா? ஒரு நிமிஷம். அது கொஞ்சம் போடுமா? நீங்க பண்றீங்க. தெரியுதா? இல்லம்மா. இப்ப தெரியுது. Okay. Okay. I'll ask Joseph to pray for all these prayer requests before we finish here. Bhavani for Bhavaniye கேக்கல. Bhavani? இன்னும் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா. அம்மா இந்த கிறிஸ்டி இது கொஞ்சம் எனக்கு க்ளோஸ் பண்ணுமா ஒரே நிமிஷம். எதை க்ளோஸ் பண்ணணும்? அந்த இத யார் யார் இருக்காங்கன்னு பாத்துக்கிறேன். Thank you மா. பவானி இருக்கீங்களா? இருக்கோம்க்கா. Okay. Any prayer request for you Bhavani? போன முறை கேட்டப்போ உனது மியூட் ஆயிருச்சு. ஆமாக்கா. இன்னொரு போன்ல ஒரு கால் வந்தது அதனாலதான். Any request for you? இல்லக்கா. We are okay. We are okay. And Sujata இருக்கீங்களா? Any prayer request later? I'm here, Alice. Any specific request, prayer request, Sujata? It's the same for all for God's safety to be with us next week. Next week, சரிங்க. நீங்களும் மண்டே வேலைக்கு போறீங்கல்ல? God's protection. Okay. And today Jayanti has joined us after a long time. Hello Jayanti. Hello. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். Anything we can specifically pray for Jayanti? Just a Thanksgiving. Today is my 50th birthday. Oh wow. Very good. Happy birthday. Oh, that's nice. Happy birthday. Thank you. Quarantine birthday. So just a Thanksgiving and yeah, just for everybody's safety and good health. Okay, sure. We'll do that. Cynthia இருந்தாங்க இருக்காங்களா இன்னும்? இருக்காங்க. மியூட்ல இருக்காங்க. மியூட்ல இருக்காங்களா Cynthia? மியூட்ல இருக்கீங்க. Unmute. Hello Alice. Hello. Welcome back after a long time. Thank you, Alice. Anything we can pray for you today specifically, Cynthia? Yeah, pray for everyone for their safety, Alice. சரிங்க. Thank you. வேற யாரையாவது கேட்கலையா? நான் எல்லாம் கேட்டேனா? ஆமா. கிறிஸ்டிமா அது போடுமா? இல்ல எல்லாத்துக்கும் Bhavani's birthday was on Tuesday, so we will remember Bhavani's birthday as well. எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் அனைவருமாய் இதோ ஒன்று கூடி இணைந்து ஆண்டவரே இதோ தூர இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி ஜெபிக்க நீ தந்த அந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கு எவங்களையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்துல ஆண்டவரே பாஸ்டர் ஜெயக்குமாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தினுடைய காலத்துல ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஹெல்த்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே
அவர்களை பாதுகாத்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த ரேவதிக்காகவும் ஆண்டவரே அவருடைய கேர் ஹோம்காக ஜெபிக்கிறோம். அந்த கேர் ஹோம் பேஷன்ஸ் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சரியான பிபி கிடைக்கும் ஆண்டவரே. அங்க வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பத்திரமாய் இருக்கத்தக்கதான் எனக்கு இப்படியா காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே கோவிட்னால எந்த ஒரு பிரச்சனையும் அந்த கேர் ஹோமுக்கு ஏற்படாதபடிக்கு நீ இப்படியா காத்து வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ராபினுடைய அப்பாவுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் கொடுத்து இருக்கிற நல்ல சுகத்திற்காம் பலத்திற்காம் ஜீவனுக்காக சோதரிக்கிற ஆண்டவரே. இதை ஒருவேளை லாக்டவுன்ல அவரால் வெளியே அதிகமாய் போக முடியாமல் போனாலும் கூட ஆண்டவரே வீட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய பேரப்பிள்ளைகளோட சந்தோஷமாய் காலத்தை கழிக்கத்தக்கதான் ஆண்டவரே. வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவங்களே பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சுற்றிலும் ஏற்படுகிற எந்த ஒரு பிரச்சனையும் அணுகாதபடி ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீரே ஆண்டவர். ஆண்டவரே அவங்களே பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. சுவாமியாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இத மகள் மீண்டும் தன்னுடைய பணியை ஆரம்பிக்க போகும்போது ஆண்டவரே நெக்ஸ்ட் வீக்ல மகளோடு இருந்து பத்திரமாய் சென்று வரத்தக்கதாகவும் ஆண்டவரே. சௌமியாக்கோ இல்ல குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அதன் மூலமாக ஆண்டவர் வேலைக்கு செயல்வதனால் எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாதபடிக்கு நீ கிருபையா காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஜானுடைய டாக்டருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் தான் மகளோடு இருந்து காத்துக்கொள்ள ஆண்டவரே. ராஷிக்காக ஆண்டவரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு கிருபைக்காக சோதரிக்கிறோம். தூர தேசத்துல இருந்தாலும் ஆண்டவரே தொடர்ந்து மகளோடு நீர் இருந்து பாதுகாப்பை கொடுத்திருக்கிற கிருபைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை பிரயாணப்பட்டு இங்கே இங்கிலாந்து திரும்பி வர வேண்டுமா அல்லது அங்கே இருக்க வேண்டுமா என்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே மகளோடும் ஆண்டவரே பெற்றோரோடும் மற்றும் அந்த யூனிவர்சிட்டி இருக்கிற ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தாவே நல்லது ஒரு முடிவை எடுத்து கர்த்தாவே தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய முடிவை எடுக்கத்தக்கதான் நீ கிருபையா காத்துக்கொள்ளும். ஒருவேளை ஆண்டவரே டிராவல் பண்ண வேண்டி இருக்குமானால் ஆண்டவரே பத்திரமாய் மகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா அவருடைய கருத்துல ஒப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதோ ஜெரிஸ் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பியறலும் பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது அட்ரிட்டா கேட்டுக்கொண்டது போல ஆண்டவரே ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாமே அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து காத்துக்கொள்ள ஆண்டவரே. ஜெர்லின்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 15th ஏப்ரல் அவருடைய பர்த்டேக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நிர்தாமே அவர்களை எத்தனைக்காக பாதுகாத்துக் கொண்டு கிருபைக்காக சோதரிக்கிறோம். ஒருவேளை எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பர்த்டே அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதான் நீ கிருபையா காத்துக்கொள்ள ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை தாரும். விசேஷமாக சைமனோட இருந்து ஆசீர்வாதம் ஆண்டவரே. அவர் போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு பேஷண்டை பார்க்கும்போது ஆண்டவரே அவருக்கு முழுமையான பாதுகாப்பை தந்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறோம். மகள் தன்னுடைய பணியை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மகளோடு இருந்து ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். உங்களுடைய பரிசுத்த கரம் அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பவானிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செவ்வாய்க்கிழமை அவளுக்கு பிறந்த நாளை கொடுத்த கிருபைக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மகளோடு இருந்து ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். இந்த பிறந்த நாள் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாகவும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருடம் ஆசீர்வாதமான வருடமாக இருக்கத்தக்கதா நீ கிருபையா காத்துக்கொள்ள ஆண்டவரே. அவள் கொடுத்திருக்க அந்த ரெஸ்டுக்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து மகளோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த லாக்டவுன் பீரியட்ல எந்த ஒரு கஷ்டத்தையும் மகளை அணுகாதபடி நீ கிருபையா காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயந்தியுடைய கருத்துல ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். இது 50 ஆண்டுகள் ஆண்டவரே மகளை பத்திரமாய் பாதுகாத்து எல்லா விதமான ஆசீர்வாதம் நிரப்பி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி வர காலங்களிலும் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் ஆசீர்வாதமான காலமாக இந்த வருடம் முழுவதும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை கூட ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். மட்டுமல்ல ஆண்டவரே இங்க ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல எழுதி வைக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தியாக்காக ஜெபிக்கிறோம். சிந்தியா கேட்டுக்கொண்டபடி ஆண்டவரே குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து தொடர்ந்து வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. மற்றும் ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள் ஒருவேளை இந்த தேசத்துல இருந்தாலும் மற்ற தேசத்துல இருந்தாலும் ஆண்டவர் எந்த தேசத்துல இருந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து எங்கள் ஒருவருக்கும் எந்த ஒரு வாதி அணுகாதபடி கிருபையா காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்க மறந்த நன்மைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Happy birthday Jayanti, happy birthday Bhavani, happy birthday Jalen. ட்ரை பண்ணுவோமா? ஒரு ஹாப்பி பர்த்டே பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? பாடலாமே. ஆமா, 3 பேரு, ஜெர்லின், பவானி அண்ட் ஜெயந்தி. ஓகே. 1 2 3. ஒரு நிமிஷம் கேக் கூட வெட்டல இருங்க.
ஆலிஸ் அக்கா என்ன பண்ற? நான் அடுத்த மாசம் அக்கா. என்ன யாரு நீ சொல்லலையாமா? மர்சி அக்கா சொன்னாங்க, அதனால எழுதினோம். மாசி அக்காவா? கொஞ்சம் காட்டுமா கிறிஸ்டி. தேங்க்ஸ்மா அக்கா. மர்சி அக்கா மெசேஜ் அனுப்புனாங்க, உங்க பர்த்டே 15th ஏப்ரல், அதனால அடுத்த மாசமும் படிக்கலாம் அக்கா. எனக்கு கேக்கலையே, ஜாலின் சொன்னதே எனக்கு கேக்கலையே, எப்படி லிஸ்ட்ல வந்தது நான் யோசிச்சேன். சரி, அப்ப அடுத்த மாசம் பாடுவோம் இவங்க ரெண்டு பேருக்கு பாடிடலாம். ஓகே ஓகே ஓகே. Thank you பவானி. ஓகே, இப்போ ஜெயந்தி and பவானி. 3, 2, 1. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jayanti Bhavani. Happy birthday to you. Hey! Thank you. Thank you, Akka. Thank you all Akkas and Annas. ரெடியா வச்சிருக்கீங்களே கேக்கு? யார் கேக்? நீங்களே வெட்டி நீங்களே சாப்பிட்டுப்பீங்களா? ரொம்ப too much. இங்க பாரு. ஸ்பெஷல் பர்த்டே வரல. நல்லாக்கா கேக்கு? செம்மையா இருக்கு. எங்க எல்லாம் இவரோட அண்ணாக்கு பர்த்டே, அதனால வாங்கி அவங்க ஷேர் பண்ணுவோம். எல்லாம் பாக்க வச்சுட்டு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்கல்ல, சாரன் வேணுமா கேக்கு? சாரி गाइस. என்ன ஒரு அபியுத் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறாரு. வந்துங்க கேமரா பின்னாடி உட்கார்ந்துங்க. அப்படியே வந்து கேமரா பின்னாடி உட்கார்ந்துங்க. ரெட் வெல்வெட் கேக் ஆகாது. அபி சேதுபதி. ஏன் ப்ரோ வை கேக் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. அம்மு ஜெசிமா அன்மியூட் பண்ணுடா. Okay, bye guys. Bye. 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 Bye bye. 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 Sandrika. Bye bye bye. Bye சேதுபதி. I don't want to Sandrika. சேதுபதி. ஏய் ஆர்த்தி பாய்டா. Bye bye. Bro. பவானி, சுஜாதா, bye. ஜெலன். Bye Akka, bye. Next வருஷத்துக்கு இந்த வாரம் நான் வேற கில்ட்டியா ஃபீல் பண்ணோம். ஐயோ மறந்துட்டனே 15th அப்படின்னு. ஜெயக்குமார் பாஸ்டர் சார். பிரேசர் பாஸ்டர். பிரேசர் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். குட்டீஸ் நல்லா இருக்கா பிள்ளையா பாஸ்டர்? வளர்ந்துருக்காம. கொஞ்சம் இந்த லாக்டவுன்ல பெரியவன் ஆயிட்டு இருக்கானே ரூயல்ல. புள்ளையே வளர்ந்துட்டாரு வெளி உலகத்தை பார்க்காம. இதுல பாருங்க. ஓகேயா ஜியா? ஓகேயா ஹெல்த்? ஓகே அண்ணா பை அண்ணா பை. Bye. Bye Mandro. Okay. Bye guys. Bye bye bye. Bye bye. Thank you. Bye bye. Bye bye. Bye Andrika. Bye everyone. Bye. Bye Riona. Bye everybody.